இலங்கையில் ராஜபக்சே போர் தொடுக்க போகிற விவரம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்திய திமுக கூட்டணி ஆட்சிக்கு நன்றாக தெரியும். தடுத்து நிறுத்தல. இதனால் என்ன விளைவு? 2 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 4 லட்சம் இளைஞர்கள் கையிலிருந்து காலிலிருந்து குச்சியிலும் கயிறுமாக. மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டல் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கும்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். தமிழகத்திற்கு நீண்ட கால திட்டங்களாக, தொலைநோக்கு திட்டங்களாக எந்த மாதிரி ஒரு உருப்படியான திட்டங்களை தமிழக மக்களுக்கு தந்த வரலாறு இருக்கிறதா? இல்லை. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதனை ஆளுகின்ற நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக தர வேண்டும். அவர்கள்தான் நல்லரசாக. தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் யார் மூலமாக எப்படியாவது பறிமுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாத கையாளாத ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்தால் மக்கள் விரும்புவார்களா? திரும்பவும் அவர்களை ஆதரிப்பார்களா? திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிலவர காரணமாக இருந்தது. 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முடிவுகளை தீர்மானித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கி சுற்றி அவரது இன்னுயிரை காப்பாற்றிய ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு எதிரிலிருந்து இன்று நமது தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் அரசியல் நேற்றும் இன்றும் நாளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற வீடு இணைத்த மக்கள் தலைவர் அவர் உருவாக்கிய ஏழை எளிய மக்களை கையகப்படுத்த மையப்படுத்துகின்ற ஆட்சி முறையும் மட்டுமே சுற்றி சுழலும் என்பதை இத்தருணத்தில் நான் நினைவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அளவில்லா மக்கள் செல்வாக்கு கொண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதை எதையும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா என்ற நம் ஒரு தலைவரை உருவாக்கி வழிநடத்திய அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகின்ற இந்த எளிய தொழிலாளிய என்னை கழகத்தின் வெற்றிக்கும் நான் கழக அரசின் மக்கள் பணிகள் தொடரவும் என்னையே அர்ப்பணித்து பணியாற்றும் நல்வாய்ப்பை எனக்கு கிடைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் நான் இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றி பாராட்டி இன்னும் அதிகமாக பணியாற்ற வேண்டும் என்ற உற்சாகம் கொண்டு அதற்காக என்னையே காணிக்கையாக்கி அரசியல் வேலைநிலத்தை பேரார்வம் உள்ளவனாக கழகத்தின் தொண்டனாக என்னாலும் உழைத்த நான் சமநிலையேன். பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காகவே வாழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்த மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாபெரும் தலைவர்களுடைய வழித்தோன்றலாக இதை எதிர்காட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை இவ்வளவு நீதிக்குமாக வளர்த்து நாம் கையிலே தந்திருக்கிறார் என்று எழுதுகிற பொழுது உள்ளபடியே சாதாரண தொடராக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்ற என்ற மாபெரும் இயக்கத்தை எதற்காக உருவாக்கினார்? எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்? தமிழகத்தில் மக்களாட்சி தத்துவத்தின்படி மக்களாட்சிதான் நடத்த வேண்டும் என்று கழகம் தொண்டர்களின் நிலைக்காமத்தான் இருக்க வேண்டும் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை 3 முறை முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவை பெற்று யாராலும் அசைக்க முடியாத ஆட்சியாளராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக தன்னிறைவு திட்டம், அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையான தன்னிறைவு திட்டங்கள், ஏழை குழந்தைகளுடைய பசிப்பிணியை போக்குகின்ற சத்துணவு திட்டம் போன்ற சரித்திர திட்டங்களை எடுத்த முதலமைச்சராக 10-11 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் நல்லாட்சி நடத்தினார். அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள்
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, பார்வோற்று முதலமைச்சராக எண்ணற்ற திட்டங்கள், சமுதாயத்தில் அடித்தளித்திருக்கின்ற மக்கள், மேற்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்வதற்கு அனைத்து நிலைகளிலும் அனைத்து மக்களும் பொருளாதாரத்தில் சமநிலையை பெற வேண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பின்னால், அவருடைய மறைவுக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற நேரத்தில் 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று 29 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் அவையெல்லாம் தன்னந்தனியாக நின்று சவாலை ஏற்று இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கருணாநிதியும் கருணாநிதியுடைய கட்சியும் செய்த சதி வேலைகளெல்லாம் முறியடித்து தன் மீது எய்தப்பட்ட அம்புகளை, சவால்களை, பொய் வழக்குகளை எதிர்த்து நின்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டல் கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். ஆக இந்த இயக்கம் இன்றைக்கு பறந்து விரிந்து ஆலமரமாக விழுதுகளாக தாங்கி நிற்பதற்கு காரணம் அந்த இருவரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா. இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு ஒரு எளிய தொண்டனிடம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் நான் இருக்கிறேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரும்பிய மக்கள் இயக்கம் தொண்டர்களுடைய கையில், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள் எவ்வாறு ஒரு நல்லரசு மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் இயங்கியதோ அதை போன்ற ஒரு நல்லரசு நட வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஒரு தொண்டருடைய கையில், தலைமையில். மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் இந்த கழகத்தை ஆட்சி பீடத்திலே நிலைநிறுத்தி ஆட்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு அம்மா அவர்கள் தந்த திட்டங்கள், சாதனைகள், தமிழகத்திலே பெறுகின்ற, மாநிலத்திலே பெறுகின்ற, மாநிலத்தினுடைய சொந்த நிதி வருவாயில் 60% நிதியை சமூகத்தில் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள், அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கி அனைத்து நிலைகளிலும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் பொருளாதாரத்தில் மேல்நிலையை அடைய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணற்ற பணிகளை, எண்ணற்ற சாதனைகள், எண்ணற்ற திட்டங்களை, சரித்திர திட்டங்களை அவருடைய பொற்கால ஆட்சியில் நிகழ்த்தினார்கள் என்பதுதான் வரலாறு. எத்தனையோ கட்சிகள் ஆண்டு இருக்கிறது, காங்கிரஸ் ஆண்டு இருக்குது, திமுக ஆண்டு இருக்கிறது, தலைவர் புரட்சி தலைவர் ஆண்டு இருக்கிறார், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆண்டு இருக்கிறார். இதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், இனிமேல் இந்த நாட்டில் பிறக்கப் போகின்ற மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய சாதனை திட்டங்களை தந்த ஒரே முதலமைச்சராக இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில்தான் வரலாற்று நிகழ்வாக நிகழ்த்தப்பட்டது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், பெருமையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில், இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழகம்தான் அத்தனை மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டு முதலமைச்சராக, எடுத்துக்காட்டு மாநிலமாக, இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், அது புயலாக வந்தாலும், மழை பெருவெள்ளமாக வந்தாலும், சுனாமியாக வந்தாலும், எதாக வந்தாலும், எப்படி வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று தடுத்து நிறுத்தி மக்களுக்கு உரிய நிவாரணம் தந்த ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசுதான் என்பதை இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். நாமும் இன்றைக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நான் திமுகவை இன்றைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் மூலமாக திரு கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின், இன்றைக்கு தலைமை பொறுப்பு திமுக கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலினை பார்த்து கேட்கின்றேன்.
நீங்கள் ஆண்ட பொழுது, தமிழகத்தை நீங்கள் ஆண்ட பொழுது, மத்தியில் மாநிலத்தில் நீங்கள் ஆண்ட பொழுது, தமிழகத்திற்கு நீண்ட கால திட்டங்களாக, தொலைநோக்கு திட்டங்களாக எந்த மாதிரி ஒரு உருப்படியான திட்டங்களை தமிழக மக்களுக்கு தந்த வரலாறு இருக்கிறதா? இல்லை. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதனை ஆளுகின்ற நல்ல ஆட்சியாளர்கள் நிறைவாக தர வேண்டும். அவர்கள்தான் நல்லரசாக நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, இதயங்களை திறந்து பார்த்து நாட்டு மக்கள் என்ன தேவை, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றுகின்ற அரசாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் அந்த பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறது. உண்ண உணவாக அனைத்து மக்களுக்கும் விலையில்லாத அரிசி, உடுக்க உடை, இன்றைக்கு இருக்க இருப்பிடம். அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் தொலைநோக்கு திட்டம் 2023 தமிழகத்தை வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தரமான உறுதியான வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்டு தமிழகத்திலே கிட்டத்தட்ட 11 லட்சம் ஏழை குடும்பங்கள் வீடு இல்லாமல் இருக்கின்ற கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும் மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 5-6 லட்சம் வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு தரமான உறுதியான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உறுதியாக 2023க்குள் தமிழகத்திலே வாழ்கின்ற வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு உறுதியான தரமான வீடுகள் மாண்புமிகு அம்மாவுடைய கனவு நனவாகும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு திட்டங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அரசின் மூலமாக பல்வேறு கல்வி உபகரணங்களை அவர்கள் கையிலே தந்து படிக்க வைத்தால் அவர்கள் படித்து பட்டம் பெற்று அதன் மூலமாக அவர்கள் நம் நாட்டிலோ, நம் மாநிலத்திலோ அல்லது வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் தமிழகத்தினுடைய வருவாய் உதாரணத்திற்கு 1 லட்சம் கோடி என்று என்றால் அதில் 33,000 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்கள் கல்விக்காக மட்டும் ஒதுக்கினார்கள். தொடக்க கல்வியிலிருந்து நடுநிலை கல்வி வரை, நடுத்தர கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி, உயர்நிலை கல்வியிலிருந்து மேல்நிலை கல்வி, மேல்நிலை கல்வியிலிருந்து உயர்கல்வி, இப்படி அனைத்து நிலைகளிலும் கல்வியில் இலவச கல்வி, இலவச பாடப்புத்தகங்கள், இலவச சைக்கிள், இலவச கல்வி, ஒரு 16 வகையான கல்வி உபகரணங்களை மாணவ செல்வங்கள் கையிலே தந்து படிக்க வைத்ததன் காரணமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார்கள், இன்றைக்கு உயர்கல்வியில் 49% யாருமே எட்ட முடியாத சாதனையை இன்றைக்கு தமிழகம் எட்டியிருக்கிறது என்று சொன்னால் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கைதான் என்பதனை இன்று நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 9-10 ஆண்டு காலத்தில் 76 கலை அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், விவசாய கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு தமிழகம் கல்வித்துறையில் முன்னோடி மாநிலமாக விலகி இருக்கிறது என்று எனக்கு முன்னாலே பேசுகிறவர்கள் எடுத்து ஆணித்தரமாக ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார்கள். விவசாயத்துறை எடுத்துக்கொண்டால் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் 3 முறை தமிழகத்தில் உணவு மரத்தில் அனைத்து மாநிலங்களிலும் முதல் மாநிலமாக ஹர்சிகிரமா விருது பெற்றது. தொடர்ந்து இன்று வரை நாம் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொழில்துறை பொற்காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த உலக முதலீட்டாளர்கள், அதன் மூலமாக தொழில்துறைக்கு பல்வேறு நாடுகள் தமிழகத்திற்கு வருகை புரிவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அடித்தளமிட்டார்கள். ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு அமைதி பூங்கா மாநிலமாக, அமைதி தழுகின்ற மாநிலமாக இருந்தால்தான் அங்கே தொழில் வளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் தொடங்குவதற்கு வேறு மாவட்டங்களிலிருந்து, வேறு மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இங்கு உருவாகும். அந்த உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டத்தின் ஆட்சியை,
சட்டத்தின் ஆட்சி எங்கும் சட்டத்தை நிறுத்தி எங்கும் ஜாதி கலவரங்களை மத கலவரங்களை தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து முதலீடு செய்து தொழில் பெருக்குவதற்கு ஆர்வம் கொண்ட வெளிநாட்டவர்கள் முதலீட்டாளர்கள் வந்து இங்கு தமிழகத்தை நோக்கி வருவதற்கு சொன்னால் அது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்த சாதனை. இந்த 10 ஆண்டு காலமாக நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பல துறைகளில் எனக்கு முன்னாலே பேசிய அனைவரும் சொன்னார்கள், பல துறைகளிலும் நாம் செய்கின்ற சாதனைகள் ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடையும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அம்மாவுடைய திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் போய் குடிகொண்டு இருக்கிறது. ஒன்று, பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மா எண்ணினார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று அவர்களுக்கு சமுதாயத்தில் சமூகத்தில் சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் திருமண உதவி திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை. திருமண நிதியாக 25,000 ரூபாய் தாலிக்கு தங்கம் 4 கிராம் தந்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அதை 8 கிராமாக உயர்த்தி தர என்று சொன்னார்கள். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்ட அருமண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 4 கிராம் தங்கத்தை 8 கிராமாக நாம் இன்றைக்கு உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தங்கத்தை உற்பத்தி செய்கின்ற மாநிலம் கூட தாலிக்கு தங்கம் தந்ததாக வரலாறு இல்லை. சரி, அந்த பெண் மணப்பெண்ணாகி திருமணமாகி அவருக்கு கருவுற்று குழந்தைகள் பிறக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு அம்மாவுக்கு தாயிலத்தோடு 6,000 ரூபாய் இருந்த நிலையை மாற்றி 12,000 ரூபாயாக மகப்பேறு இறுதியாக தந்தார்கள். இன்றைக்கு நாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதை 18,000 ரூபாயாக தந்து கொண்டு இருக்கிறோம். ஆக ஒரு மனிதருக்கு என்ன தேவை, அவர்கள் சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது என்ன தேவை, இவைகள்லாம் பார்த்து 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 செய்கின்ற அரசாங்கத்தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. தமிழகத்திலே ஆட்சி செய்கின்ற ஒரு நிலையான ஆட்சியர் நல்ல அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, ஒரு பக்கம் நாம் கிடைக்கின்ற நிதியை நான் கருணாநிதி மகன் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். இறந்தவரை பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஸ்டாலின் திமுக தலைவர் என்ற காரணத்தில் இன்றைக்கு ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்கள். தொடர்ந்து தமிழகத்திற்கு ஏதாவது மந்திரியாக இருந்தீர்கள் 7 பேர். ஏதாவது ஒரு உருப்படியான திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்து உங்களை சேர்த்தீர்களா? 1 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசிற்கு இன்கம் டாக்ஸாக, எக்ஸைஸ் டியூட்டியாக, வரியாக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசுக்கு செல்கிறது. ஏதாவது ஒரு பெருந்திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு வந்து சேர்ந்ததா? இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய அரசில் அங்கம் இல்லை, மத்திய அரசில் பதவிகளில் இல்லை, மந்திரிகளாக இல்லை, அமைச்சர்களாக இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு மதுரையில் 1,400 கோடி ரூபாய் என்றால் எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு மூலமாக இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில் வந்த வரலாறு இதற்கு முன்னால் இல்லை. அதுவும் இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற பணிகள், அதிலும் ஊரக உள்ளாட்சி துறையில் மத்திய அரசு அடிப்படை தேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் அமைச்சராக இருந்தீர்கள், நாங்கள் அமைச்சராக இல்லை. ஆனால் மைய அரசிலிருந்து எதை கேட்டு பெற முடியுமோ, எதை பெற்றால் மக்களுக்கு நன்மை பயக்குமோ அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்காகத்தான் நாங்கள் மைய அரசை இன்றைக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் ஆட்சி, ஒரு பக்கம் கட்சி. இவை இரண்டையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கு என்ன ஓட்டங்கள் என்ன இருந்ததோ அதை இன்றைக்கு நாங்கள் நிலைநிறுத்திருக்கின்றோம். சரி, ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது? தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள், அந்த உரிமைகளுக்கு ஊர் வருகின்ற பொழுது, பங்கம் ஏற்படுகின்ற பொழுது அதை சட்ட போராட்டம் நடத்தி அதை பெற்றுத் தருகின்ற ஆட்சியாளர் தானே இருக்க வேண்டும். அவர்கள் பதவி சுமத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டு
தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் யார் மூலமாக எப்படியாவது பறிமுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாத கையாளாத ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்தால் மக்கள் விரும்புவார்களா? திரும்பவும் அவர்களை ஆதரிப்பார்களா? திரும்பவும் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவார்களா? திரு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், திரும்பி பாருங்கள். 16 ஆண்டு காலம் மத்திய அரசு இருந்தீர்கள். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை காவிரி பிரச்சனை, தஞ்சை தரணியில் விவசாய பெருங்குடி மக்கள் சேற்றிலை கைவித்தால் தான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களும் சோற்றிலை கைவிக்க முடியும். அவளுடைய ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டு காலம் அந்த நடுவர் மன்றம் விசாரித்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய வழக்குக்கு இறுதி தீர்ப்பு வழங்குகிறது. 2007 அந்த இறுதி தீர்ப்புக்கு சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு மத்திய அரசினுடைய அரசாணை கெஜெட்டில் வெளியிட வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படி எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக சொன்னார், ஐயா திமுக தலைவர் அவர்களே, 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. இறுதி வடிவம் தந்து இறுதி தீர்ப்பாக முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை 136 142 அடியாகவும் பேபி அணை சிற்றணையை பழுது நீக்கம் செய்யும் 152 அடியாகவும் தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பினையும் பெற்று தந்தது யார்? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். இந்த பிரச்சனையும் நீங்க கோட்டை விட்டுட்டீங்களே, இந்த பிரச்சனையை கோட்டை விட்டீங்கல்ல. கச்சைத்தீவை தாரை வார்த்தது யார்? நீங்கள் தான். காவிரி பிரச்சனை உருவாக காரணம் வந்தது யார்? நீங்க தான். அணைகள் தீர்வதற்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி தந்தீங்க. சரி, ரைட்டு, கெஜெட்ல வெளியிட்டாச்சுன்னா இது ரெகுலேஷன் அமைக்கணும். காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நீர் மறுப்படுத்தும் குழுவை அமைக்கணும். இதையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி பார்த்தாங்க, அமைக்கல. மீண்டும் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி கொண்டிருக்கின்ற நிலையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவு ஏற்பட்டது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை துரிதப்படுத்தி காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நீர்மறைப்படுத்தும் குழுவையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இதுதானே வரலாறு. நீங்கள் என்ன செய்தீர்கள்? காவிரி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை இதெல்லாம் என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யல. இந்த ஹைட்ரோ கார்பன்ல முத கையெழுத்து போட்டது நீங்க. இன்னைக்கு அரசியல் செஞ்சிருக்கீங்க. உடனே நாம் இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? முதலமைச்சர் உடனே காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்தார். முடிஞ்சா பிரச்சனை? முடிஞ்சா? ஆக தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள், தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பதவி சுகத்துக்காக அதை அப்படியே கண்டும் காணாமல் செய்த ஆட்சிதான் திமுக ஆட்சி. தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த கட்சிதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. இதுதானே கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தானே எனக்கு முன்னாலே பேசியவரெல்லாம் சொன்னார்கள், தமிழகத்தை நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்னால் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் என்ற தீர்ப்பினை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்ற ஒரே கட்சி 32 ஆண்டுகளுக்கு முன்னாலே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் பெற்று தந்தார்கள். இவ்வளவு பெருமைகளும் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள், அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள். ஏன்? மக்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள், நீதிபதிகள், நல்ல தீர்ப்பை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு நல்ல ஆட்சி தருகின்ற ஆட்சியார் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தான் என்ற நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்தால் இல்ல, புரட்சி தலைவருடைய காலத்திலிருந்து இன்று வரை நிகழ்த்திய நம்முடைய சாதனைகள் இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகுந்து இருந்திருக்கிறது. கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும்
தொண்டர் கிளைக்கழகங்களிலிருந்து மேல்மட்ட வரை எதையும் எதிர்பாராம பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய தொண்டர்கள், அவருடைய உழைப்பு, அவர்கள் சிந்திய ரத்தம் இன்றைக்கு வரலாக நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் மேல இந்த இலங்கையில செஞ்ச கொடுமை இருக்க, அதை இருக்கிறதே மிகப்பெரிய கொடுமை. இலங்கையில் ராஜபக்சே போர் தொடுக்க போகிற விவரம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்திய திமுக கூட்டணி ஆட்சிக்கு நன்றாக தெரியும். தடுத்து நிறுத்தல. இதனால் என்ன விளைவு? 2 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 4 லட்சம் இளைஞர்கள் கையிலிருந்து காலிலிருந்து குச்சியிலும் கயிறுமாக திறந்த வெளியில் பட்டப்பகலில் இரவென்று பகல் என்றும் அவர்களை முள்வெளிக்குள் ஆடு மாடுகளைப் போல அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். இதெல்லாம் காரணம் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த மத்திய மாநில அரசு, காங்கிரஸ், திமுக. ஒரு வார்த்தை, ராஜபக்சே போர் தொடுக்கிறார் எச்சரித்திருந்தால் அந்த போர் நடந்திருக்காங்க. நம்முடைய உறவுகள், தொப்புள் கூடிய உறவுகள் கொத்து கொத்தாய் சாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இவர்கள் எப்படி மக்களை காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் நம் மாநிலத்தில் மட்டுமல்ல, வெளி மாநிலத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்கள் கூட தமிழர்கள் எங்கெல்லாம் நிறைந்திருக்கின்றார், வாழ்ந்திருக்கின்றார்கள், அவரை காப்பாற்றுகின்ற சக்தியாகத்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் எண்ணம் கொன்று அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த கொரோனா நோய் வந்தது. இந்த கொரோனா நோய் ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடராக நிகழ்த்தப்பட்டது. இந்த தேசிய பேரிடராக கொரோனாவில் கூட வெளிநாடுகளிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து தமிழர்கள் அங்கே இருந்தவர்கள் இடம்பெயர்ந்து மறுபடியும் இங்கே வருகின்ற பொழுது அவர்களை கையேந்தி தாங்கி பிடித்து அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து காப்பாற்றுகின்ற தமிழ் இன உணர்வு கொண்ட அரசாகத்தான், மக்களாகத்தான் நாம் இன்றைக்கு நிலை கொண்டு கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கின்ற மக்களுக்கு என்னென்ன மருத்துவ பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தோமோ அத்தனை பாதுகாப்புகளும் மருத்துவங்களும் அவர்களுக்கும் தானுக்கு தந்து அவர்களை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறோம், தடுத்திருக்கிறோம். கொரோனாவினுடைய பாதிப்பு அதிக அளவில் ஏற்படாத மாநிலமாக, முதல்நிலை மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் மாறியிருக்கிறது என்று சொன்னால், மக்களுடைய இடர்பாடுகள், சிக்கல்கள், சிரமங்கள் இயற்கையின் வடிவாக வந்தாலும் சரி, செயற்கையின் வடிவாக வந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தும் சக்தியாகத்தான் நம்முடைய சக்தி இருந்திருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு வரலாறாக நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. ஆக இத்தனை வரலாறுகளையும் நாம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது என்ன சாதனைகளை செய்தோம், மக்களுக்கு என்னென்ன பணிகளை செய்தோம், கடமைகளை செய்தோம், சமூக பாதுகாப்பு திட்டங்களை செய்தோம் என்று வீடு வீடாக செல்லுங்கள், விவரமாக சொல்லுங்கள். அவர்களுக்கு தெரியும், தெரிந்ததை நினைவூட்டுங்கள். திமுக ஆட்சி காலத்தில் செய்ய தவறிய தவறுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுங்கள். நிலபகரிப்பை எடுத்துச் சொல்லுங்கள், அராஜகங்களை எடுத்துச் சொல்லுங்கள். 60% மேலாக 80% மின்வெட்டு இருந்ததே. கிட்டத்தட்ட 60 லட்சம் ஏழை குடும்பங்கள், தொழிலாளர்கள் வாழ்க்கையை இழந்து தத்தளித்தார்களை மின்வெட்டால் அதை எடுத்துச் சொல்லுங்கள். மக்களை காப்பாற்ற முடியாத அரசாகத்தான், கையாக அரசாகத்தான் திமுக அரசு செயல்பட்டதே, அதை எடுத்துச் சொல்லுங்கள். ஆக நல்லரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும் என்ற சூழ்நிலையை உருவாகும் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். மக்களும் நம்மளுக்கு இன்றைக்கு இருக்கின்ற எந்த கெட்ட பேர் நம்மளுக்கு இல்லை. நல்லாத்தான் அம்மா ஆட்சி செய்யும்போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் எப்பயும் ஆட்சி செஞ்சிருக்காங்க, நல்லாத்தான் இருக்கின்றது நல்ல பெயர். ஆக இந்த நல்ல பெயரை வாக்குகளாக கொண்டு போய் சேர்க்கின்ற கடமை, வாக்குகளாக கொண்டு போய் சேர்க்கின்ற கடமை ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டன் என்ற நிலையில் நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்று சொன்னால் சமூகத்தில் நல்ல மனிதர்கள் என்ற பெயரை பெற்றுத் தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் நம்மளுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் யாருடைய தனி மனித வாழ்க்கையில் குறுக்கீடு செய்வதில்லை, யாருக்கு மோசம் செய்வதில்லை, நில அபகரிப்பு செய்வதில்லை, துரோகமும் செய்வதில்லை. இப்படி நல்ல பேர் அனைத்து நிலையில் நாம் பெற்றிருக்கின்ற நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் இந்த இயக்கத்தை
உருவாக்கி செய்த தியாகங்களை மனதிலே நிறுத்தி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பெறத்தில் வர வேண்டும் என்று அத்தனை கழகத்துடைய தொண்டர்களும் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அனைத்துவரும் சொன்னார்களே, அந்த கருத்தின் அடிப்படையில் பெரியவர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய அத்தனை நிலையில் இருக்கின்ற தொண்டர்களே, இருக்கின்ற சூழ்நிலையில் மக்களால் நான் மக்களுக்காகவே அன்று ஆட்சி நடத்திய மாண்புமிகு அம்மா அவர்கள் எதையும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து சரியான தீர்ப்பு வழங்கும் தமிழக மக்கள் வரலாறு கண்டிருந்த வெற்றியை நமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை நல்ல உள்ளம் படைத்த அனைத்துணை மக்களும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஓர்வழி சென்றால் நாளை நமது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மளுக்கு பாடி சென்றிருக்கிறார்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து ஒற்றுமையாய் செயல்புரிந்து ஓய்வில்லா உழைப்பை தந்து வெற்றிக்கனியை நாம் கொய்வோம். சென்று வாருங்கள் உடன்பரப்புகளே, தேர்தல் களத்தில் வென்று வாருங்கள் உடன்பரப்புகளே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.